ஆண்டவரும் அருமைரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, துக்கத்தின் மேல் துக்கம் இன்று மாறும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏதோ ஒரு ரீதியில் துக்கத்தின் மேல் துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது. துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு வராதபடிக்கு எனக்கும் இறங்கினார் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. துக்கத்தின் மேல் துக்கம். பவுலுடைய உடன் ஊழியனாக இருக்கிறதன எப்பாப்பிராத்தீத்து இங்கே வியாதிப்பட்டிருக்கிறான். வியாதிப்பட்டிருக்கிற அவனுக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் இறங்கினார்னா பவுலுக்கு இருந்ததான பலவீனத்திலையும் இறங்கினது தான். அவனுக்கே நான் ஒரு துக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன், அதே போல் எனக்கும் இந்த வியாதியின் போராட்டம், அது மாத்திரமல்ல, அவனுக்கு இறங்கினது போல எனக்கும் இறங்கினார் என்பதை தான் துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடிக்கு எனக்கு இறங்கினார் என்று சொன்ன வார்த்தையின்படி தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் தான் ஏதோ ஒரு இழப்பின் மத்தியில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த இழப்பிலிருந்து நீங்கள் வெளிவராமல் இருக்கலாம், அந்த பாடுகளிலிருந்து வெளிவராமல் இருக்கலாம், அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவராமல் இருக்கலாம். இப்போ தான் இதை நான் கடந்து வந்தேனே, மீண்டும் இப்படிப்பட்ட போராட்டமா, மீண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையா, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி சம்பவிக்கிறது, எனக்குத்தான் இப்படி சம்பவிக்கிறதா என்று சொல்லி ஏதோ ஒரு ரீதியில் கலக்கத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, வேதனையோடு கூட இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா. என் தெய்வம் எப்படி அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலுக்கு இறங்கினாரோ அதே போல இன்றைக்கு உங்களுக்கும் அவர் இறங்கி எப்பாப்பிராத்தீத்துவுக்கு இருந்ததான வியாதியை மாற்றினது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ வியாதியின் போராட்டத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறதாக என் ஆவியானவர் காண்பிக்கிறார். அந்த வியாதியின் போராட்டத்தின் நிமித்தம் உங்களுக்குள்ள சோர்வடைந்து போய் காணப்படுகிறீர்கள். ஜெபிக்கிறேனே, ஜெபித்து இந்த வியாதியின் போராட்டம் மாற மாட்டேங்குது, நான் எவ்வளோ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், இந்த காரியத்துக்கு கர்த்தர் இறங்குவாரா, இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, வேதத்தில் எத்தனையோ அற்புதத்தை படிக்கிறேனே, இன்றைக்கும் எத்தனையோ அற்புதத்தை குறித்து நான் கேள்விப்படுகிறேனே, அவருக்கு அற்புதம் செய்தார், இவருக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி கேள்விப்படுகிறேனே, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, என் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, எனக்கு கர்த்தர் இறங்க மாட்டாரா என்று எதிர்பார்ப்போடு கூட இருந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருந்து கொண்டிருக்கிற இடத்திலேயே கர்த்தருடைய மகிமை இப்பொழுது நான் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். நீங்கள் இருந்து கொண்டிருக்கிற இடத்திலேயே கர்த்தர் தொடுகிறதை நான் பார்க்கிறேன். இப்பொழுது ஆவியானவர் உன்னைத்தான் தொட்டு கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் உன்னை தொடும்போது அந்த ஆவியானுடைய பிரசன்னம் நீ இருக்கிற இடத்தில் இறங்கி வரும் பொழுது வியாதிகள் மறைந்து போகிறது. அது மாத்திரமல்ல, போராட்டங்கள் மறைந்து போகிறது, தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவிகள் மறைந்து போகிறது, சாபத்தை கொண்டு வருகிற ஆவிகள் மறைந்து போகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் பவுலுக்கு இறங்கினது போல உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இன்னைக்கு நான் இறங்குகிறேன் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அன்னைக்கு பர்திமே குருடன் என்ன செய்கிறான், எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் அதிகமாய் கூப்பிடும் பொழுது எதிர்மறையான வார்த்தை சுற்றிலும் வந்தது உண்மைதான். ஆனால் இறங்கும் என்று கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு இறங்கி அவனுடைய கூட்டுத்தன்மையை மாற்றி பார்வையிடையும்படி அற்புதம் செய்தாரே. அந்த குருடனுக்கு இறங்கினவர் உனக்கு இறங்காமல் இருப்பாரா? உன்னுடைய சூழ்நிலைக்கு இறங்காமல் இருப்பாரா? இன்றைக்கு அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீங்க. துக்கத்தின் மேல் உள்ள துக்கத்தை கர்த்தர் இன்றே மாற்றுகிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்திலாம் துக்கத்தின் மேல் துக்கம் அடைந்திருக்கிறார்களோ இன்று மாறும்னு சொல்லி கர்த்தர் தீர்க்கமாய் பேசியிருக்கிறீரோ அப்படியே கர்த்தர் மாற்றினதற்காக நன்றி. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.